இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சிக்கன் 65 இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கிறார். இப்போ போன வாட்டி வந்து 65 போட்ட மசாலா அதில் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கல. உங்களுக்கு இந்த வாட்டி வந்து உங்களுக்கு 65 போடுறது எப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு அளவு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இங்கே 20 கிலோ செய்கிறோம். அந்த 20 கிலோக்கு என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது மெஷர்மெண்ட்டு பொருளுங்க. அது அளவு சொல்லி அவர் மிக்ஸ் பண்ணுவார். அது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். கட்டியக்காரன் சேனலுக்கு வணக்கம். இப்போது சிக்கன் 65 மசாலா கலக்க போகிறேன். அது என்னென்ன போட போகிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். 20 கிலோவுக்கு 2 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். சனா மசாலா 200 கிராம் போட போகிறேன். 1/2 கிலோ மிளகாத்தூள். சாட் மசாலா 200 கிராம். அப்புறமா கரம் மசாலா 200 கிராம் போட போகிறேன். உப்பு போட போகிறேன். 150 கிராம் இருக்கும். போட்டு நல்லா கலக்கணும். இது நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னாக்கா எல்லாம் ஈவனாக எல்லாம் சேர்ந்துட்டு போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மிச்சம் பவுடர் கூட வச்சுக்கலாம் அடுத்த வாட்டி சேர்த்துக்கு. 2 பாக்கெட் ரெட் கலர் போட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்துடும் அதில். ஓகே, அது கலர் போடுறது அந்த ரெட் கலர் வர்றதுக்கு தான் போடுறது. கலர் போடலன்னா கூட பரவாயில்ல. நம்ம இதில் அஜினா மூட்டையெல்லாம் கலக்கிறது இல்லை. அஜினா மூட்டை கலக்காமல் போடணும். எல்லாமே சாப்பிடலாம். இது மாவு கலக்காச்சு. சிக்கன் வரும்போது கலக்கிறேன், அப்போ பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1/4 கிலோ, இஞ்சி 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ சேர்த்து கலக்கி இப்போது கலந்து வச்ச இந்த மசாலா போட போகிறேன். தயிர் வந்து 1 லிட்டர். இப்போ நல்லா கலந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டோம்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறிச்சினாக்கா உரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 20 கிலோ சிக்கன் போட்டு நல்லா கலக்கி ஊற வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாவு, தயிரெல்லாம் போட்டு நல்லா மசாலா கலக்கிட்டு சிக்கன் போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறணும். எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. பொரிக்கிறதுக்கு ஒரு 3 கிலோ எண்ணெய் இருந்தால் போதும். கடையில் போட்டு 3 கிலோ எண்ணெய் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஜங்கி பேக்